இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது. இதனால் போராட்டம் தொடரும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பல்வேறு கோரிக்கைகளுடன் இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையானது தற்பொழுது தோல்வியில் முடிந்திருக்கிறது. இதனால் இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம். இந்த போராட்டத்துடைய பின்னணி என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது, எதனால் தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கிறது, விரிவான பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் ஊதிய முரண்பாடுகளை களைய கோரி சென்னையில் இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி இயக்குனர் வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயற்சித்தனர். இதில் ஈடுபட்ட சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ராபர்ட் உள்ளிட்ட ஏராளமான ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் பல்வேறு இடங்களில் மண்டபங்களில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளோடு தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தது. பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் நடத்திய அந்த பேச்சுவார்த்தையில் சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக இன்று மாலை பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக சங்க நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நாளையும் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்று தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.